இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 370 தொழில் நகரங்கள். இது அரசாங்கத்தின் உதவி இல்லாமலே வளர்ந்துருக்கு. குஜராத்தில் ஒரு வைர வியாபாரி, அவர் வந்து he is the potential competitor for Belgium. ஆனால் குளோபல் ட்ரேட் பண்றாரு வைரத்தில். அவருடைய டேர்ன் ஓவர்லாம் பிரமிக்க வைக்குது, ஸ்டன் ஆகுது. ஆனால் அவர் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு குஜராத்தியை தவிர ஹிந்தி கூட தெரியாது அவருக்கு. நீங்க குஜராத்தி மாத்திரம் வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு பெருசா மேனேஜ் பண்றீங்க? இவ்வளவு பெரிய எம்பையர், பிசினஸ் எம்பையர் வச்சிருக்கீங்க, வேர்ல்டு கண்ட்ரிஸோட எல்லாம் பிசினஸ் பண்றீங்க. அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, என்கிட்ட ஒரு 130 பேர் MBA படித்தவன், எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சவன் வேலைக்கு வச்சிருக்கேன், அவன் பார்த்துக்குவான் அப்படிங்க. அப்போ எல்லா மொழியும் தெரிஞ்சவன், MBA படித்தவன், உலகமெல்லாம் வியாபாரம் பண்ண தெரிஞ்சவன் அவர்கிட்ட எம்ப்ளாயா வேலை செய்யறான். எதுவும் தெரியாதவர் முதலாளியா இருக்கிறாருன்னா என்ன காரணம்? அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் காரணம், அந்த ஆட்டிடியூட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் காரணம். அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, பிசினஸ்ல, சினிமால, அரசியல்ல, இந்த மூணுலையும் அதிகம் படிக்காதவன் சக்சஸ் ஆவான். பார்த்துருக்கீங்களா?